வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட் அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நாம செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது, பை செல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது இல்லை. இந்த என்டையர் வீடியோவுமே எஜுகேஷனல் பர்பஸ்காண்டி மட்டுமே. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கான மார்க்கெட்டில் நிறைய புது ஸ்டாக்ஸ் பற்றி பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நிறைய எஃபர்ட் போட்டு ஜென்ரேட் பண்ணுறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டெய்லி மார்க்கெட் அப்டேட்டு, ஷேர் அனாலிசிஸ் பற்றி இன்டெப்த்தாக ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஸோ ஓவரால் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இன்னைக்கு கொஞ்சம் வீக்கராக தான் க்ளோஸ் ஆச்சு. பெருசாக எந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸஸுமே இல்லை. மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் மிட் கேப்பில் 0.28% அப்பு, ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் 0.42% அப்பு. ஸோ ஓவரால் சென்செக்ஸ் நிஃப்டி ரொம்ப ஜாஸ்தியாலாம் முன்ன பின்ன ட்ரேட் ஆகலை. ஓவரால் ஒரு மந்தமான நிலையில் மட்டும்தான் இருந்துச்சு. பட் மார்க்கெட் ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நெகட்டிவ் தான். ஸோ அதுக்கு முக்கியமாக இருக்கிற சில நியூஸஸ் இருக்குது, அதை பற்றி குயிக்காக பார்த்துடலாம். ஆர்பிஐ புதுசாக ஒரு ரூல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, எக்ஸப்டட் கிரெடிட் லாஸ். ஸோ பேசிக்காக அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பேங்க்ஸ் எல்லாருமே பேட் டெப்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கா, அதாவது லோன் கொடுத்துருப்பாங்க, அது திருப்பி வராத காசு. ஸோ அந்த மாதிரி ஐட்டமை அவங்க லாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க புக்ஸில் காட்டுவாங்க, இந்த மாதிரி பேட் டெப்ட் இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ஆர்பிஐ என்ன சொல்றாங்கன்னா, நீ ஃபியூச்சரை திங்க் பண்ணிட்டு பேட் டெப்த்துக்கும் சேர்த்து ப்ரொவிஷன் எடுத்து வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது மூலமா அவங்களோட ப்ராஃபிட் அடி வாங்கும். ஜென்ரலா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்க போது பேங்க்ஸுக்கு இது எப்படி அட்ஜஸ்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நெகட்டிவ் ஃபார் ஆல் த பேங்கிங் செக்டர் ஃபார் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். ஸோ அதை மட்டும் தான் நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதனால இன்னைக்கு நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் எல்லாருமே தர்மடி. ஸோ ஓவரால் மார்க்கெட்டுமே அதுக்கேற்றாப்புல விழுந்திருக்கு. சன்ஃபார்மா இந்த புது $1 பில்லியன் டீல் ஆர்கானான்ங்கிற ஒரு கம்பெனி வாங்குறதுனால ரொம்ப பாசிட்டிவ் நோட்ல இன்னைக்கான மார்க்கெட்ல அப்ராலி எடுத்திருக்கு. ஸோ இப்போ அப்ராலி எடுக்குதுன்னு சொல்லிட்டு போய் விழுந்துட வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து கன்சிடர் பண்ணலாம். அண்ட் எனர்ஜி செக்டார் பொறுத்த வரைக்கும் ஓவரால் இன்ஃப்ளேஷனே இன்னும் ரிஸ்க்ல தான் இருக்கு. யூஎஸ் ஈரான் வாரோட டாக் போயிட்டே தான் இருக்கு, முடிஞ்ச பாடு இல்லை. க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் $104 பெர் பேரல் கிட்ட போயிருச்சு. ஸோ நியூஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வார் இல்லைன்னு சொல்லும் போது மார்க்கெட் பாசிட்டிவ் ஆகிறதும், வார் வருதுன்னு சொன்னோன்னா மார்க்கெட் நெகட்டிவ் ஆகிறதுமாங்கிற கதையே போயிட்டு இருக்கு. பிஹெச்இஎல் சேல் இந்த கம்பெனி எல்லாருமே மல்டியர் ஹையை நோக்கி போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இது எல்லாமே கவர்மெண்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புஷ், டிஃபென்ஸு, மேனுஃபேக்சரிங் ஆர்டர்ஸ் இந்த மாதிரி ரீசன்னால மட்டுமே. கோல் இண்டியா பொறுத்த வரைக்கும் Q4 ரிசல்ட்ஸ் எஸ்டிமேட்டடாக ஒரு 21% கிட்ட வச்சிருந்தாங்க. அதை எல்லாத்தையுமே பீட் பண்ணி ஆல்மோஸ்ட் 24.3% கிட்ட கோல் இண்டியா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கோல் இண்டியாவுக்கும் எனர்ஜி செக்டர் ஸ்டாக்குக்குமே ஒரு பாசிட்டிவான நியூஸாகவே இருக்கு. ஸோ பஜாஜ் ஆட்டோ பொறுத்த வரைக்கும் 370 crore பஜாஜ் ஃபின்சரோட ஸ்டேக்கை பிளாக் டீல்ல விற்கிறாங்க. ஸோ இது ப்ரொமோட்டரே இந்த இதை வித்துட்டு போறதுனால இன்னைக்கான மார்க்கெட்ல பஜாஜ் ஃபின்சருக்கு ஸ்லைட்லி நெகட்டிவ் ஃபார் ஷார்ட் டேர்மும் ஒரு மாதிரியான நியூட்ரலாகவும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பஜாஜ் ஃபின்சர் வச்சிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் காஷியஸா இருந்துக்கோங்க. ப்ரொமோட்டர் ஒரு ஷேரை விற்கிறது நல்ல நியூஸே கிடையாது. ரேல்டெல் ஆல்மோஸ்ட் 145.5 crore ஆர்டர் ஈஸ்டர்ன் கோல்ஃபீல்ட்ஸ்ல வின் பண்ணியிருக்காங்க. இது ரேல்டெல் கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸா இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பேஸ் பெனிட்ரேட் ஆகுது. ஸோ இது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரிசல்ட்ஸ்ல எப்படி எஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. டிப்ல கன்சிடர் பண்ணலாம், ஒரு நல்ல ஸ்டாக்கும் கூட தான். ஃபவுண்டேஷன்லி கொஞ்சம் சாலிடா இருக்கு, சின்ன சின்ன நெகட்டிவ் செட் பாயிண்ட்ஸ் இருக்கு. பட் ஓவரால் டிப்ல இருக்கும்போது கன்சிடர் பண்ணலாம். வேணாமாங்கிறத பத்தி இன்னொரு வீடியோ தனியாக மேக் பண்ணி போடுறேன். யூஎஸ் ஃபெட் பொறுத்த வரைக்கும் ரேட் கட் டிசிஷன் இந்த வீக்ல எக்ஸ்பெக்டட் இருக்கு. பட் இப்போதைக்கு ஸ்டெடியா மெயின்டைன் பண்ணுவாங்கங்கிற எக்ஸ்பெக்டேஷன் தான் எல்லாருக்குமே இருக்கு. ஸோ ஓவரால் இந்த நியூஸஸ் எல்லாம் பார்த்துருப்போம். இது போக இன்னைக்கான மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி 50 97 பாயிண்ட்ஸ் டவுனு, சென்செக்ஸ் 416 பாயிண்ட்ஸ் டவுனு. நிஃப்டி மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவா இருந்துச்சு. என்னோட போர்ட்ஃபோலியோ இன்னைக்கான மார்க்கெட்ல கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருந்துச்சு, டவுன் ஆகவில்லை. ஸோ எஃப்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 27 டேட்டுக்கு 1151 crores வித்துட்டு வெளியே போயிருக்காங்க. டிஏஎஸ் 4123 crores கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கான மார்க்கெட்ல தர்மடி வாங்கினது பிஎஸ்யூ பேங்க் செக்மெண்ட்டும் பிரைவேட் பேங்க் செக்மெண்ட்டும். ஆயில் அண்ட் கேஸ் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ப்ரிடாமினென்ட்டாக கோல் இண்டியாவோட Q4 ரிசல்ட்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் பிரகாசமாக இருந்துச்சு. அண்ட் மெட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் ரேல்டெல்லோட ஆர்டருமே ஒரு முக்கியமான ரீசனாக பார்க்கப்படுது இன்னைக்கானதுல.
ஸோ ஓவரால் டாப் மூவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கோல் இண்டியா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராஃபிட்டை வந்து Q4 ரிசல்ட் பீட் பண்ணி 10,839 கோடி கிட்ட ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட்டாக மட்டும் ரெவன்யூவாக 46,490 crores கிட்ட ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிவிடெண்ட்டுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் டிஏஎஸ் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணி அடி போட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது இன்னைக்கான மார்க்கெட்டில் கோல் இண்டியா ஒரு 5% அப்பா இருக்கு. கொகன்ஸ் லைஃப் சயின்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டு இருக்கு. நான் இது இன்னைக்கு தான் கோத்ரூ பண்ணிட்டு இருந்தேன். இது ஒரு ஃபார்மா செக்டர். இருக்கிற எல்லா ஃபார்மா செக்டர் கம்பெனிஸுமே வந்து இப்போ கொஞ்சம் அடிச்சு போயிட்டு இருக்கு. ஏன்னா ஃபார்மா ஸ்டாக்ஸ் இன் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால இதோட பேக்ட்ராப்பா இதுவுமே 13.6% கிட்ட இன்னைக்கான மார்க்கெட்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா வந்து செக்டார்ல வந்து இப்போ நிறைய ரொட்டேஷன் நடந்துட்டு இருக்கு. இபேக் டியூரபிள் சொல்லிட்டு ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி இருக்கு. அது வந்து இன்னைக்கான Q4 ரிசல்ட்ஸா நெட் ப்ராஃபிட்டா 125 crores வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இவங்க ப்ரிடாமினென்ட்டா ஏசி காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இந்த சம்மர்ல ஆல்மோஸ்ட் வந்து டிமாண்ட் சர்ஜ் ஆனதுனால நல்ல ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருந்திருக்காங்க. 8.5% கிட்ட இதோட ஷேர்ஸ் வந்து அப்பா இருக்கு. பட் இதோட வேல்யூவேஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு தான் கன்சிடர் பண்ணலாமா வேணாமாங்கிற கால் எடுக்கணும். சன்ஃபார்மா கம்பெனி 7% அப்பு. பிரைமல் ஃபைனான்ஸுங்கிற ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி, இது ஒரு மிட் கேப் கம்பெனி. ஓவரால் நெட் ப்ராஃபிட்டா 5x வந்து இயர் ஆன் இயர் கொடுத்துருக்காங்க, பூஸ்டட் பை 1,326 crore. பட் இதுல ஒரே ஒரு சின்ன சட்ட சிக்கல் என்ன அப்படின்னா, ஒன் டைம் ரெவன்யூவா இந்த 1,326 crore இருக்கு. இது வந்து அவங்க கிட்ட இமேஜிங் சொல்லிட்டு ஒரு ஸ்மால் பிசினஸ் இருந்துச்சு, அதை வித்துட்டாங்க. அதனால இன்னைக்கான மார்க்கெட்ல இது வந்து கொஞ்சம் பாசிட்டிவா ரெவன்யூலாம் ரேலியா இருக்கு. பட் அதை தவிர்த்துட்டு புக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய சேஞ்சும் மாற்றமும் இல்லை. டாப் லூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்சிஸ் பேங்க், ஏன்னா வார ப்ரொவிஷனா சில காசு எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் அதனால டிக்ளைன் ஆயிடுச்சு. ஃபண்டமெண்டலி இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அதனால மார்க்கெட் இதை போட்டு அடிச்சிட்டாங்க. டேன்லா பிளாட்ஃபார்ம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கிளவுட் பாஸ் பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்கு. ஸோ பேசிக்காக இவங்களோட பிஸ்னஸ் மாடல் என்னன்னா, ஒவ்வொரு மெசேஜுக்குமே மெசேஜிங் சர்வீஸ்ல வந்து காசு வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இந்த செக்மெண்ட் ஆஃப் மார்க்கெட்ல நிறைய காம்படிட்டர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. லைக் ஜியோ, டாடா, இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்ததுனால ப்ராஃபிட் மார்ஜின் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிங்க் ஆகிட்டே வருது. இதனால மார்க்கெட்ல இது ஒரு மிட் கேப் கம்பெனி, -3.4% டவுனு. இப்போதைக்கு இந்த கம்பெனி பக்கம் எட்டி பார்க்காம இருக்கிறது பெட்ரு. ஜிண்டல் ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங் வந்து மண்டே ஸ்ட்ராங்காக நடந்திருக்கு. அண்ட் இந்த ஓவரால் ஸ்டீல் மார்க்கெட்டே வந்து இப்போ ப்ரெஷரில் இருக்கு. ஏன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ்லாம் கண்ணா பின்னாடி ஏறிட்டு வருது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இவங்களால ஸ்டீலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியல. அதுக்கு ப்ரிடாமினன்டான ரீசன் என்ன, சைனீஸ் மார்க்கெட்டு ஸ்டீலை கம்மியான ப்ரைஸில் வந்து மார்க்கெட்டில் பிளெண்ட் பண்ணுறாங்க. காம்படிஷனுக்கு அகேன்ஸ்டாக மார்ஜினை ஸ்குவீஸ் பண்ணி தான் இவங்க வந்து இன்னும் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்காதுங்கிற ஒரு ஆன்டிசிபேஷனில் 3.2% இன்னைக்கான மார்க்கெட்டில் டவுன். வேதாந்தா பொறுத்த வரைக்கும் மெட்டல்ஸ் அண்ட் மைனிங் ஸ்பேஸில் வந்து ப்ராஃபிட் புக்கிங் ஹெவியாக நடந்திருக்கு. எஃப்ஐஎஸும் கண்டினியூஸாக வித்துட்டு போகிறாங்க. இதனால 1.1% டவுன். பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ வந்து 10% இயர் ஆன் இயர் ஃபாலோ ஆயிருக்கு. ஸ்லோ டவுன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரெஷரி ஆபரேஷன்ஸ், ரீட்டைல் பேங்கிங். ஸோ ஓவரால் இன்னைக்கான மார்க்கெட்டில் பஞ்சாப் இந்தியன் பேங்க் Q4 ரிசல்ட் சரியா இல்லாதனால அது வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல விழுந்திருக்கு. பட் அந்த பக்கம் இப்போதைக்கு எட்டி பார்க்காம இருக்கிறது நல்லது. ஸோ ஸ்டாக்ஸ் டு வாட்ச் வந்து சன்ஃபார்மா, கோல் இண்டியா, என்டிபிசி. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மா, எனர்ஜி செக்டாரு அண்ட் ஹை டிவிடெண்ட் டீலிங் ஸ்டாக்கு, பிஹெச்சிஎல் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் செக்டார் பாயிண்ட் ஆஃப் வியூல. இபேக் டியூரபிள் இந்த ஸ்டாக் நான் இன்னைக்கு தான் எடுத்து வச்சேன், இன்னும் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணல. ஸோ ஏசி காம்போனன்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அவங்களோட பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்ததுல ப்ரிடாமினென்ட்டாக தே ஆர் த கீ சப்ளையர் ஃபார் வோல்டோஸ், எல்ஜி, மற்ற எல்லா முக்கியமான பிராண்டுக்குமே. ஸோ இந்த ஸ்டாக் பற்றி படிச்சுட்டு டீட்டெயிலாக நான் அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஆக்சிஸ் பேங்க் பக்கம் எட்டி பார்க்க வேண்டாம், பஞ்சாப் சிந்த் பேங்க் பக்கம் எட்டி பார்க்க வேண்டாம். டன்லா பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக இப்போதைக்கு தவிர்த்துடலாம், ஏன்னா காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த பக்கம் போக வேண்டாம். அண்ட் ஜிண்டல் ஸ்டீல் அண்ட் பவர் செக்மெண்ட்டுமே க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா ஸ்டாக் ப்ரைஸ் இன்னும் விழுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. இன்ஃபோசிஸ் கொஞ்சம் டிக்ளைன் ஆகிட்டு தான் அப்பாகும். பட் என்ன கேட்டால் ஸ்டாக் ரொம்ப அருமையான ப்ரைஸில் இருக்குது, அக்யூமுலேட் பண்ணுங்க. பட் ரொம்ப லார்ஜாக பல்காக போய் வாங்கிட வேண்டாம். ஒவ்வொரு டிப்லையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணுங்க. கோல்டு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான மார்க்கெட்டில் 0.7% டவுனு. சில்வர் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான மார்க்கெட்லேயும் கொஞ்சம் டிக்ளைனிங் ஃபேஸாக தான் இருக்குது. க்ரூட் ஆயில் 104.48, யூஎஸ்க்கு அகேன்ஸ்டாக இந்தியா ருபி வந்து $94.56 கிட்ட போய்விட்டது. ஸோ டாலர் வந்து ஆல்மோஸ்ட் அண்டர் ரீச் ஆயிருங்கிறது நிறைய பேரோட ஆன்டிசிபேஷனாக இருக்குது. ஸோ இன்றைக்கான மார்க்கெட் அப்டேட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது கமெண்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.